ஹலோ கைஸ், இந்த வீடியோல இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 48வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 47 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு இயானாவை அட்டாக் பண்ணாம வந்துட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பான். டோமா இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ராச்சலுக்கும் நாயன் கடையில சண்டை வரப்ப நேச்சுரல் அங்கே உளுந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல கீழே விழுந்த ரேச்சில் வந்துட்டு இந்த ஃப்ளோர் வந்துட்டு ஜஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சா, அதுவும் அந்த நாயனோட சிங்கிள் ஸ்ட்ரைக்லையா. ரைட், நான் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமெல்லாம் பட்டு பார்த்துருக்க கூடாது. என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை டீம் கூட சீக்கிரமா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே சைடில் பார்க்குறப்ப கிம்சோ வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனும் இருந்துட்டு ஒயிட் டீமு, ரேச்சல் இருந்துட்டு பிளாக் டீமு, இவர் இருந்துட்டு போச்சு இந்த மாதிரி நேரத்துலயா வந்துட்டு இவன் வரணும் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு இல்லையே கிம்சோ வந்துட்டு பக்கத்தில் அவளை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு பாக்குறப்போ அந்த டோமரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் 6ல வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கே, இவங்களுக்கு வந்துட்டு என் மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறான். டாய்லெட் வந்துட்டு எங்கப்பா இருக்கு? இட்ஸ் ஃபீல் லைக் இந்த இடத்துக்குள்ளதான் ரெலிக் இருக்கும் போலயே, நான் வந்துட்டு போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு அவனோட கிளாரன்ஸ் வச்சு பாக்குறப்ப உள்ள ஒரு என்பிசி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஹீரோ வந்துட்டு வாட், இந்த ரெலிக் வந்துட்டு உண்மையிலுமே இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்பிசி கிட்ட இருந்து அந்த ரெலிக்க புடுங்குறப்ப ப்ளீஸ் என்னோட உயிரை வந்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு ஹாலோகிராம் என்பிசி தான். இது சீரியஸ்லி ஹாலோகிராம் வந்துட்டு ரொம்பவே ரியலா இருக்கு, கொஞ்சமே அன்செட்லிங்காகவும் இருக்கு. இன் எனி கேஸ் நான் வந்துட்டு அன்இன்டென்ஷனலா ஒரு ரிலேக்க வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். இப்ப டோமரை வந்துட்டு எப்படி நான் டேக் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி ஆகணும். டோமர் வந்துட்டு எனக்கு அப்படியே நேரா கீழே தான் இருக்கா. டாய்லெட்ல வந்துட்டு 7th அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிறப்ப அவரோட வாட்ச்ல வந்த மெசேஜ்ல லோவஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா B30ல வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஐட்டம் வச்சிட்டோம். 11 AM இருந்து 12 PM வரைக்கும் அந்த இடம் வந்துட்டு எம்டியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு அந்த ஐட்டம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. 11 மணிக்கு இன்னும் 15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டெசிக்னேட்டட் டைம் பீரியட்ல என்னால என்ன பண்ண முடியும்? ரைட், இங்க வந்துட்டு வென்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வென்ட் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் 7ஓட டாய்லெட் கூட கனெக்ட் ஆயிருக்கும் தானே. தட் மீன்ஸ் என்னோட ஸ்டிக்மாவோட மானாவை யூஸ் பண்ண அப்படின்னா என்னால இதை பண்ண முடியும். ப்ளீஸ் டோமரை வந்துட்டு தூங்க வைக்கிறதுக்கான ஒரு மானா ஸ்மோக்கர் இருந்துட்டு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்மாவை யூஸ் பண்றப்போ ஆக்சுவலா அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இதை வென்ட் மூலியமா என்னால 7th ஃப்ளோருக்கு பரப்ப முடியும் அப்படிங்கிறப்ப அப்படியே அந்த புகையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்ட் வழியா போயிட்டு டோமர் இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிருது. அவர் டேம் இட், வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் மட்டும் இங்க ஓடி போயிட்டா அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸா ஆயிரும். பிகாஸ் இந்த ஸ்மோக் வந்துட்டு என்னோட மைண்ட் மூலியமா தான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்மோக் இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்காக எனக்கு வந்துட்டு திடீர்னு இவ்வளவு ஸ்லீப்பியா வந்துட்டு ஃபீல் ஆகுது, நான் வந்துட்டு இந்த இடத்துல ஆனா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் வந்துட்டு போட்டுறா. ஹீரோ வந்துட்டு ஃபேன்டாஸ்டிக், இது வந்துட்டு சக்சஸ் தான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா டைம் வந்துட்டு பாக்குறப்போ 10:53. ஸோ வந்துட்டு போகவே இல்லை. ஹீரோ வந்துட்டு யாருமே இங்க இல்ல, ஓ இது வந்துட்டு இங்க பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பாக்குறப்ப அதுக்குள்ள கிம்லெட் ஆஃப் வீக்கனிங் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு என்சான்மெண்ட் இருக்கிற பொருள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல பாய்சன் எஃபெக்ட் வேற இருக்கு. இந்த கிம்லெட் வந்துட்டு இது எந்த டார்கெட்டை வந்துட்டு ஸ்லாஷ் பண்ணதோ அவங்க வந்துட்டு வீக் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு அட்வான்ஸ்டான மேஜிக் எஃபெக்ட் வீக்கனிங் வந்துட்டு இருக்கு. இந்த கிம்லெட் அப்படிங்கிறது கார்பென்டர்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு டூல் நண்பர்களே. ஹீரோ வந்துட்டு இந்த கிம்லெட்ல வந்துட்டு என்ன இப்படிலாம் எஃபெக்ட் இருக்கு, அதுவும் அட்வான்ஸ்டு என்சான்மெண்டா. அது மட்டும் இல்லாம இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு ஒரு ரெலிக் இல்ல அப்படிங்கறனால இது வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் வந்துட்டு ஒர்த்து. அது வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு சொந்தமா இருக்கா. நான் வந்துட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ரெக்கார்ட்ஸுமே வந்துட்டு அழிச்சிட்டு வந்துட்டேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு. வாட், ராச்சல் வந்துட்டு இங்க 6th ஃப்ளோர்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? மோர் இம்பார்ட்டன்ட்லி எதுக்காக பாக்குறதுக்கு வந்துட்டு இவ எப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சு ராச்சல் அப்படின்னு கூப்பிடறப்பே வந்துட்டு பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறா. நான் தான் இட்ஸ் ஓகே, நானுமே வந்துட்டு பிளாக் டீம்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஓ ஹாஜன் நீயா அப்படிங்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, நான் வந்துட்டு ஒரு ஆம்புஷ்ல ஒரு பார்ட்டா இருந்தேன். பட் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் சூவோவை போய் பார்த்தேன். அவங்கிட்ட இருந்து பேலி எஸ்கேப் ஆனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நாயுன்னு இயானாவுன்னு காட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்ச போறப்ப இன்னொரு மெஜிஷியன் வந்துட்டு என் மேல மேஜிக்கா ஃபயர் பண்ணிட்டான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப வென் த்ரூ பண்ணிருக்க போலயே அப்படிங்கிறப்ப, நீ வந்துட்டு எவ்வளவு பேரை டேக் டவுன் பண்ணிருக்க அப்படின்னு ராச்சல் கேட்க, ஹீரோ இருந்துட்டு யாரையும் பண்ணல. வாட் அபவுட் யூ அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு நான் ஒரே ஒருத்தவங்க தான் டேக் டவுன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா இந்த ரெலிக் வரல இவளுக்கு லோ ஸ்கோர் வந்துட்டு கிடைச்சிடும். அந்த ஸ்கோர்ஸை வந்துட்டு கேட்ச் அப் பண்றது வந்துட்டு அவ்வளவு கஷ்டம் கிடையாது. எனக்கு வந்துட்டு மிடில் ரேங்க் ஆகுறது அப்படிங்கிறது ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அது வந்துட்டு
வந்துட்டு ரேச்சலுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அவளோட கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ரெலிக்க கண்டுபிடிச்சாலையா, அதை கொடுத்துட்டு இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட் அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு ரெலிக்கா நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டாப் ஃப்ளோர்ல வந்துட்டு இதை நீ டிரான்ஸ்போர்ட் பண்ணிடு, ஏன்னா நீ தான் என்னோட ஃபாஸ்டர் அப்படிங்கிறப்ப வாட் நான் வந்துட்டு எதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டேக் இட் பிகாஸ் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆல்சோ நான் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து வந்திருந்தேன்ல, அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஸ்டார் கேஸ் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல பீப்புள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு பட்ஸ் நீ வந்துட்டு இப்படி பண்றது உண்மையுமே ஓகேவா அப்படிங்கிறப்ப நாயினும் இயானாவும் தோ அவளை வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு, இந்த டைம் கண்டிப்பா உன்னை வந்துட்டு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒயிட் டீமோட 6 மெம்பர்ஸா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஹோ அவகிட்ட தான் வந்துட்டு அந்த ரெலிக் இருக்கு, அவன்ட்டு வேற யார்கிட்ட இருந்தோ அதை எடுத்துட்டா போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கோ நவ் கோ அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு அப்போ நீ அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் போ, நான் வந்துட்டு உனக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்துட்டு வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஓடுறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இருந்துட்டு ஹே உன்னை வந்துட்டு நான் போக விட்டுரு அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ரேச்சலை நோக்கி ஏரோ வந்துட்டு ஃபயர் பண்றப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு கரெக்டா அந்த ஏரோவை பின் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி வாட் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு நானும் ஜுன்யாங்க இருந்துட்டு ரேச்சலை வந்துட்டு துரத்திட்டு போறோம் அப்படிங்கிறப்ப ஏனா இருந்துட்டு வேணாம் எல்லாருமே ஜாக்கிரதா இருங்க, ஐ வந்துட்டு உண்மையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஹாஜன் நீ வந்துட்டு உண்மையாலுமே 6 பேரை தனியா சமாளிக்க போறியா, உனக்கு வந்துட்டு மூளை ஏதோ கெட்டு போச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் ஹூ நோஸ் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா தானே முடியுமா முடியாதான்னு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல என்னோட ஏத்தர் வந்துட்டு கிராப் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ என்னோட பார்க்கோவரை கூட யூஸ் பண்ணி என்னால் பாசிபிளி இவங்கள்ட்ட இருந்து என்ன தப்பிச்சு ஓடிட முடியும். சின்ஸ் இங்க டைம் வாங்குறது மட்டும்தான் என்னோட கோல் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு பையன் இருந்துட்டு எதுக்காக எல்லாருமே இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, வெறும் ஒரே ஒரு குட்டி பையன் கன்னை வச்சுட்டு இருக்கான், யாருமே போகல அப்படின்னா நானே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்போ ஹீரோ வந்துட்டு அவனை முன்னாடியே வர விடலையே ஷூட் பண்ணி அவனை வந்துட்டு அப்படியே பின்னாடியே தான் தள்ளிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பின்னாடி இருக்கிற அந்த ஆர்ச்சரும் இயானாவும் வந்துட்டு தன்னோட சாட்டையும் ஆரோவையும் இருந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அவனை தாண்டி அனுப்புறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட புல்லட் டைமை யூஸ் பண்ணி டைமை வந்துட்டு ஸ்லோ பண்ணி கரெக்டா அந்த சாட்டையில இருந்து தப்பிச்சு அந்த ஆரோ இருக்குல்ல அதை கரெக்டா போயிட்டு ஷூட் பண்றப்போ அந்த ஆரோ வந்துட்டு திசை மாறி கரெக்டா அந்த பையன் வந்து அட்டாக் பண்ண வந்தாலே அவனை போயிட்டு அட்டாக் பண்ணி கீழே நாக் டவுன் பண்ணி விட்டுருது. ஹீரோ வந்துட்டு எவ்வளவு பர்ஃபெக்டா அடிச்சிருக்கான்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்ல ஹீரோக்கே அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல, மேபி அவனோட லக் ஸ்டார்ட் ஆதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஹே ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்து வாட் தி ஹெல் எப்படி உன்னோட ஓன் டீமே வந்து நீ ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கேடட் பெங்கோ ஹெச்பி 0 ஆயிடுச்சு டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே லோ ஹெச்பில தான் ஆல்ரெடி இருந்திருக்கான் போல, வாட் ஐ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ஹீரோ கால்குலேட் பண்ணி தான் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு ஐ நியூ இட் எங்களால உன்னை குறைச்சி எடை போட்டுறவே முடியாது, அந்த அம்போட ஆங்கிள கூட நீ வந்துட்டு கால்குலேட் பண்ணி சுட்டுருக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் நான் அப்படி பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கிருந்து ரேச்சல் ஓடிட்டு இருக்காளா அவர் இருந்துட்டு நான் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து ஆசைப்படுறேன், என்னை வந்துட்டு ஹாஜனுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குல்ல அதுதான், ஏன்னா அது வந்துட்டு உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது, அது வந்துட்டு ஒரு மலேசியஸ் ரூமர் தான், பட் அது வந்துட்டு அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் இருந்துட்டு சும்மா ரேஷனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஈவன் தோ எனக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சாலும் தட் மீன்ஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போனோன்னா ரேச்சல் நீ வந்துட்டு உயிரோட இருக்கியா, நீ வந்துட்டு என்ன ஹோல்டு பண்ணிட்டு இருக்க, காய்ஸ் இங்க பாருங்க ரேச்சல் வந்துட்டு ஒரு ரெலிக்க ஸ்டீல் பண்ணிட்டு வந்துட்டா அப்படிங்கிறப்ப வாட் சீரியஸ்லி தட்ஸ் கிரேட் அப்படிங்கிறப்ப ரேச்சல் இருந்துட்டு நான் வந்துட்டு இதை அவங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்க கூடாது, ஒருத்தவங்க மேல எமோஷன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ற பொசிஷன்ல வந்துட்டு நான் கிடையாது, பிகாஸ் என்னோட கண்ட்ரிக்காகவும் என்னோட பேரண்ட்ஸ்க்காகவும் என்னோட இம்பீரியல் கில்டுக்காகவும் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல வந்துட்டு நான் கிவ் அப் பண்ண விரும்பவே இல்லை, ஆனா இப்படியே போச்சுனா அப்படின்னு நினைச்சிட்டு எவ்ரி ஒன் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் 6ல வந்துட்டு நம்ம ஹெல்ப் தேவைப்படக்கூடிய ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்படியே போச்சு அப்படின்னா அவனோட எமோஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு பர்சனா வந்துட்டு நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறப்ப ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்த எல்லாருமே இருந்துட்டு நாக் டவுன் ஆகி கிடக்குறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பையன் இருந்துட்டு ஹே ரேச்சல் யாருக்கு வந்துட்டு நமக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு கேட்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் நம்மளோட ஹெல்ப் வந்துட்டு இனிமேல் அவனுக்கு வேணாம் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைசிங், எனக்கு வந்துட்டு ஹாஜன் ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும், பட் 6 பேப்பர்ல இருந்துட்டு ஒரே நேரத்துல வந்துட்டு இவன் சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்கானா அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வெளியே வராங்க. இவர் வந்துட்டு ஹாஜன் அப்படின்னு பார்த்தா அது ஹாஜன் கிடையாது, ஜாங்காக் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஓ வெல்கம், நீங்க வந்துட்டு எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். இவனுமே இருந்துட்டு பிளாக் டீம்ல தான் இருக்கான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.